வணக்கம் 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 நண்பர்களே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு கட்டுக்கட்டாக பார்த்திங்கன்னா கருப்பு பணங்களும் சிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தான் முதல்ல டார்கெட் செஞ்சுருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களை, அடுத்தபடியாக பொன்முடி, தற்போது முன்னாள் மத்திய அமைச்சருமான தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் மற்றும் ராசா அவர்களையும் அதிகாரிகள் விட்டு வைக்கவில்லை. 15 சொத்துக்களையும் ராசா அவர்களிடமிருந்து தற்பொழுது முடக்கியிருக்கிறது. அடுத்த கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நெருக்கமாக இருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த அமைச்சர், இன்றைய நாம் கூறலாம், அதாவது நீர்வழித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்காக அடுத்த டார்கெட்டாக செஞ்சிருப்பதாகவும் தகவலானது வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பத்திலிருந்தே துரைமுருகன் அவர்கள் விசுவாசமாக தான் இருந்து வந்துட்டு ஏகப்பட்ட கருப்பு பணங்கள் இவர் பதுக்கி வைத்திருப்பதாகவும், இவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ஏராளமான கோடிகள் பதுக்கி இருப்பதாகவும் ஜெகதீஷன் அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனைகள் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. தற்பொழுது வெளியாகியிருக்கும் இந்த தகவல், ஒருவேளை துரைமுருகன் அவர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டால், அங்கு கட்டுக்கட்டாக கருப்பு பணங்கள் எடுக்கப்பட்டால், நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக அழைத்து செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதும், ஆட்சியின் போது ஆட்சி கவிழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இதைத்தான் கூறியுள்ளார். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் வரை தமிழகம் நிம்மதியாக இருக்க முடியாது என்றும், கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் தருவதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவிக்கும் நிலையில் இவர்கள் எதற்கு கூட்டணியை இன்னும் உறுதியாக வைத்திருக்கிறார்கள். எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இல்லாத ஆட்சியாக தான் தமிழகத்தில் திராவிட ஆட்சி செயல்பட்டு வருகிறது என்றும் கடுமையான வார்த்தைகளில் அண்ணாமலை அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதைத்தான் கூறியிருக்கிறார். சட்டமன்றத்தில் காவேரி பிரச்சனை நிச்சயமாக காங்கிரஸ் உங்களுக்கு உதவி செய்யும், ஆனால் நீங்கள் அவர்களிடம் இருந்து லஞ்சமாக பல கோடி ரூபாய் பெற்று அவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்கள். தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதற்கு நீங்கள் காட்டும் நன்றியா இது என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில்தான் இவர்கள் அனைவரையும் தொடர்ந்து தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் ஐயா அவர்கள் வீட்டில் கை வைத்தால் நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சரண்டரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை கலவரத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காக தமிழகத்தில் துணை இராணுவம் இறக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கலவரம் நடைபெற்றால் இதற்கு யார் காரணம் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.